தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ரொம்ப சிம்பிளா திரும்பி யாராவது சார் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைங்க வருது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாரு, ஜான் எத்தனை குழந்தை ஜான் பறக்குது. அவன் என்ன சொல்லுவான், கொஞ்சம் இருங்க சார் கேட்டு சொல்றேன், யார்கிட்ட கேட்டு சொல்றேன் சார் அரசு அதிகாரிகிட்ட. இவங்களுக்கு எத்தனை குழந்தை வருதுன்னே தெரியாது. ஆனா பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் நாங்க வந்து மோதிரம் கொடுக்குறோம். எப்படியா மோதிரம் கொடுப்பீங்க நீங்க எல்லா நாள் கிடைக்கும் அப்படியே குஷியா ஆயிடுவாங்க. மோதிரம் அடிச்சுட்டே இருங்கப்பா, டெய்லி 2000 குழந்தை பறக்குது அடிச்சு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த புரிதலும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். இப்ப ஜெயலலிதா உயிரோட இருக்குன்னு சொன்னாங்க, பொது இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நாங்க வந்து மஃப்டியில விமன் போலீஸ் இருப்பாங்க. என்னைக்காவது நடந்துச்சு அது? பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். பேனிக் பட்டன் ஏற்கனவே இருக்கு, பஸ்ல இருக்கு. அது விஜய்க்கு தெரியாது. பஸ்ல போனா விஜய்க்கு தெரியும். இந்த கட்சிக்காரங்க யாராவது பஸ்ல போனாங்கன்னா விஜய்க்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே போகாம எல்லாருமே ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு சார் அந்த மேலை நாட்டுல பார்த்துட்டு இந்த தமிழ்நாட்டை முதல் கீழே வந்து பாருங்க. அதான் நான் சொல்றேன், விஜய் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோற்று போன பிறகு ஒருவேளை அரசியல் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாருன்னா விஜய் செய்ய வேண்டியது தயவு செய்து ஒரு மாடி விட்டு கீழே இறங்கி ஒரு பஸ்ல டிராவல் பண்ணுங்க. முகமூடியா போட்டுங்க. ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியல, அப்பயும் வந்து மாஸ்க் சொல்லுவாங்களா இல்ல அதுக்கப்புறமா மாஸ்க் வரையுமான்னு தெரியல. அதெல்லாம் செய்யும் போது விஜய்க்கு அந்த ரியாலிட்டி எதுவுமே தெரியாத காரணத்தினால இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு, நான் பேசிடுறேன், அதை படிச்சுட்டு போயிடுறேங்கிற மட்டுமே இருக்காரு.